இந்த ஸ்டெம் வச்சு தான் நம்ம கிராஃப்ட் செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு காஞ்ச ஸ்டெம் மாதிரி குட்டியாக வந்து எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு கலர் கேண்டில்ஸ் தான் நான் எடுத்துருக்கேன். நீங்கள் ஒயிட் கேண்டில்ஸ் கூட எடுத்துட்டு கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து அதை வந்து ரெண்டாக உடச்சி வந்து போட்டுக்கிறேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இதை மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான கிராஃப்ட்ஸ் நம்ம வீடியோவில் வரும். ஓகே, இப்போ வந்து இதை நம்ம வந்து உடச்சி வந்து போட்டுக்கலாம். ஸோ என்ன லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும் அண்ட் சப்போர்ட்டிவாக இருக்கும். ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து இதை டபுள் பாயில் மெத்தடில் நம்ம வந்து மெல்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு 5 minutes ஆகிடுச்சு. ஸோ மெல்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அதுக்குள்ளே இருந்த அந்த இதெல்லாமே நம்ம வேஸ்ட்டை வந்து வெளியே வந்து எடுத்துடலாம். ஸோ இதை மாதிரி ஒரு குச்சியை வச்சு எடுத்துக்கோங்க. கை போட்டுறாதுங்க, சுட்டு விட்டுரும். இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே வரிசையாக வந்து வெளியே வந்து எடுத்தாச்சு. ஓகே, இப்போ இந்த வேஸ்ட் நமக்கு வந்து தேவை கிடையாது. ஸோ எல்லாத்தையும் தூர போட்டுக்கோங்க. இப்போ வந்து கோல்டு வாட்டரும் எடுத்து வச்சுக்கோங்க. கை சுட்டு விட்டுரும். இப்போ இந்த உங்கள் ஃபிங்கர்ஸை 4 விரல இப்படி வச்சுட்டு கொஞ்சம் கேப் விட்டுட்டு கோல்டு வாட்டரில் முக்கிட்டு அந்த கேண்டிலில் இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா என்னது அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. திரும்பவும் நீங்கள் வந்து கோல்டு வாட்டரில் வைக்கக்கூடாது. நான் தப்பு பண்ணிவிட்டு அப்படி பண்ணவே கூடாது. இப்போ ஒருக்கா பண்ணி காணிக்கிறேன் பாருங்கள். ஒருக்கா கோல்டு வாட்டர், அதுக்கப்புறம் முக்கிட்டு அப்படியே கொண்டு வச்சிடணும். இது ஃப்ளாப் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் பண்ணலாம். இப்போவும் கோல்டு வாட்டரை முக்கிட்டு திரும்ப கோல்டு வாட்டரில் முக்கக்கூடாது. முக்குனா வராது. இப்போ பர்ஃபெக்டாக வந்துட்டு நான் நேரத்தை ஃபஸ்ட்டு பண்ணது எப்படின்னா அவங்க அதை வந்து கட் பண்ணிவிட்டேன். அதனால உங்களுக்கு தெரியலை. ஸோ நெக்ஸ்ட்டும் கோல்டு வாட்டர் முக்கிட்டு திரும்பவும் அந்த கேண்டில் வேக்ஸில் வச்சுட்டு பண்ணிக்கலாம். ஆனால் வந்து இது சுட்டே நம்மளை விடாது. நார்மலாக வச்சிங்கன்னா கை பொத்து போன சூடு கிடக்கும். கோல்டு வாட்டரில் முக்கிட்டு தான் அதில் முக்கணும். நார்மல் வாட்டர்லாம் கோல்டு வாட்டர், ஐஸ் வாட்டர். ஸோ அங்கங்கே எனக்கு பிடிச்ச இடத்துல எல்லாமே பண்ணிக்கலாம். பர்பிள் கலர் இன்னுமே க்யூட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச கலர் வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இதை மாதிரி ஃபுல்லுமே நான் பண்ணியாச்சு. பாருங்கள், அமேசிங்காக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுக்கு ஒரு ஸ்டாண்ட் பண்ணல, அதுக்காக ஒரு பேப்பர் கப் எடுத்து அதுக்கு மேலே பிங்க் கலரில் நான் கப் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா தேர்மோகோல் பால்ஸ் எடுத்துகிட்டு இந்த கட் பண்ணி எடுத்துக்கலாம் பால் ஷேப்பில். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி அசம்பிள் பண்ணிக்கலாம். இப்போ மேலே கிராஸ் மாதிரி தெரிகிறதுக்காக ஒரு க்ரீன் கலரில் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன், ஒரு ஒயிட் கலர் பேப்பரை. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் இந்த மாதிரி சொருவிக்கலாம். க்ளூ போட்டு விட்டுட்டு சென்டரில் வந்து ஒரு குச்சியை வச்சு இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம அதை வந்து அதில் ஸ்டிக் பண்ண முடியும். இப்போ நான் இதையும் க்ளூ போட்டு இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிட்டா செம்மையான வால் டெக்கர் ரெடி ஆகிடுச்சு. வேறு ஏதாவது டெக்கரேஷன், ஸ்டோன்ஸ், டீட்டெயில்ஸ்லாம் போடுறதுலாம் உங்கள் க்ரியேட்டிவிட்டி. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா மட்டும் லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி வேறு என்ன வீடியோஸ் போடலான்னு ஒரு ஐடியாவும் தந்துக்கோங்க. பாய்.